வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு பத்தி தான். சுண்டக்காய் நாடு மாலத்தீவுகள் கூட நம்மை மதிக்க மாட்டேன் என்கிறதே. ஹாஹா, மாலத்தீவு என்னமோ சுண்டக்காய் நாடு தான். ஆனா அது நம்ம நாட்டை மதிச்சுதா இல்லையான்னு இந்த பதிவை படிக்க படிக்க உங்களுக்கே புரியும். முதல்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் காலவரிசைப்படி பார்த்திடுவோமா? ஜனவரி 2 மற்றும் 3ஆம் தேதி நம் பாரத பிரதமர் தமிழ்நாடு கேரளா சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு லட்சத்தீவுக்கு சென்றார். அவருக்கு தான் போட்டோ ஷூட் ரொம்ப பிடிக்குமாச்சே. அதன் அங்கேயே ஒரு போட்டோ ஷூட் எடுத்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்தார். அவ்வளவுதான். அடுத்து நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் வேற லெவல் தான். நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி மறுத்தாலும் சரி, நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் சக்தி வாய்ந்த தலைவர்களில் நம்பர் 1. சரிமேற்றுக்கு வருவோம். லட்சத்தீவு சுற்றுலாவை மேம்படுத்த இவர் எடுத்த போட்டோ ஷூட் படங்கள் இணையத்தில் வைரல் அடித்து மாலத்தீவை கீழே தள்ளி ட்ரெண்டிங் பேசுபொருளாக மாறியது. இதை பொறுக்காத அந்நாட்டு கேபினட் மந்திரிகள் மூவர் நம் இந்தியர்களை பற்றியும் பிரதமரை கோமாளி என்றும் அடிமை என்றும், லட்சத்தீவெல்லாம் நாற்றம் அடிக்கும் ஒரு தீவு, சுத்தமில்லாதது, மாலத்தீவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒப்பிடக்கூட முடியாது என்று ஏக்கத்திற்கும் ட்வீட் செய்தனர். அங்கு ஆரம்பித்தது 7.5 மாலத்தீவுக்கு. இதை கண்டு கொதிந்தெழுந்த இந்திய நெட்டிசன்கள் பாய்காட் மால்டீவ்ஸ் என்று மாலத்தீவை வறுத்தெடுக்க மறுமுனையில் இந்திய பிரபலங்கள் சல்மான்கான், அக்ஷய் குமார், சச்சின் டெண்டுல்கர், பிவி சிந்து போன்றோர் லட்சத்தீவை ப்ரொமோட் செய்தனர். இதனால் மேலும் பன்மடங்கு லட்சத்தீவை ட்ரெண்ட் ஆனது. மறுபுறம் மாலத்தீவின் பிளைட் புக்கிங்ஸ், ஹோட்டல் புக்கிங்ஸ் பலரால் கேன்சல் செய்யப்பட்டது. மாலத்தீவுக்கு செல்லலாம் என்ற எண்ணம் இருந்தவர்களும் பிளானை ஊத்தி மூடினர். இதற்கெல்லாம் ஒரு படி மேலே ஈஸ் மை ட்ரிப் என்ற டிராவல் புக்கிங் நிறுவனம் மாலத்தீவுக்கான பிளைட் மற்றும் ஹோட்டல் புக்கிங்ஸை காலவரையின்றி சஸ்பெண்ட் செய்தது. மேலும் டாடா நிறுவனம் லட்சத்தீவில் 2 உயர்தர டாஜ் ரிசார்ட்டுகள் மற்றும் வில்லாக்கள் 2026க்குள் கட்டி முடித்து திறக்கப்படுவதாக அறிவித்தது. பிரவேக் எனும் உயர்தர ரிசார்ட் கட்டுமான நிறுவனமும் அங்கு டென்ட் வில்லாக்களை கட்டப்போவதாக அறிவிக்க பிரவேக் நிறுவனத்தின் ஷேர் எகிரியது. இதெல்லாம் கண்டு கொண்டிருந்த, சுற்றுலாவை நம்பியே இருந்த மாலத்தீவிற்கு பேரிடியாக அமைந்தது. குறிப்பு: மாலத்தீவில் சுற்றுலா செல்பவர்களின் 20% இந்தியர்கள். அப்போது நாம் வம்பிழுத்தது வாய் கொடுத்தது எலியிடமல்ல, டைனோசர் என்று புரிந்தது. உடனே வாய்விட்ட அந்த 3 கேபினட் மினிஸ்டர்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பட் த டேமேஜ் ஹஸ் ஆல்ரெடி பீன் டன். கண்டிப்பாக இதனால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் வரும் என்று உணர்ந்த மாலத்தீவு அரசாங்கம் அந்த மினிஸ்டர்ஸ் கருத்துக்கும் அரசாங்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, அது அவர்களது தனிப்பட்ட கருத்து என்றது. ஆப்பு இத்துடன் முடியப்போவதில்லை. அடுத்து சீனா ஆப்பை பலமாக சீவி வைக்க மாலத்தீவு எகிரி குதித்து உட்கார்ந்துவிட்டது. சீனா எனும் பேராபத்து சமீபத்தில் மாலத்தீவில் எலெக்ஷன்ஸ் நடந்தபோது தற்போதைய மாலத்தீவின் ஜனாபதி, சீனாவின் விசுவாசி, அவரது தேர்தல் பரப்புரையை இந்தியா அவுட் என்ற பிரசாரத்தின் மூலமே ஆரம்பித்து தேர்தலில் வெற்றி பெற்றார். மாலத்தீவில் இவ்வளவு பிரளயம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இவர் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட சீனாவிற்கு சென்றிருந்தார். சீனாவும் மாலத்தீவில் 10 தீவுகளை லீசுக்கு எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சீனா, பாகிஸ்தான், இலங்கைக்கு என்னென்ன செய்தது? அந்நாடுகள் எப்பேற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மீள முடியாமல் இருக்கிறது என்பது உலகம் அறிந்ததவை. இப்போது அந்த லிஸ்டில் மாலத்தீவு. இதற்கும் இந்தியா எப்போதும் மாலத்தீவிற்கு நட்பு நாடாகவே இருந்தது. 1965ஆம் ஆண்டு மாலத்தீவிற்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து முதல் தூதரகம் அமைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருளாதார உதவிகள், $1 பில்லியன், அவர்களுக்கான டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பயிற்சி, இந்திரா காந்தி உயர்தர மருத்துவமனை என லிஸ்ட் நீளும் அளவிற்கு நம் நாடு உதவியிருக்கிறது. இதையெல்லாம் மறந்து சீனாவின் ஆதரவு இருக்கிறது என்று நம்பி ஒரு ஆழ்துளை கிணறை தோண்டி அதில் விழப்போகிறது மாலத்தீவு. சொந்த செலவில் சூனியம் ஒரே ஒரு போட்டோ ஷூட் எங்கு கொண்டு வந்திருக்கிறது என்று பார்த்தீர்களா? நம்முடைய லட்சத்தீவு சுற்றுலா தளம் மேம்பாடு அடைந்தது என்பது நமக்கான மகத்தான செய்தி. ஜெய் ஹிந்த். நன்றி.